நம்ம ரோட் சைடுல பார்க்குற கடைகள் இங்க மிதந்துட்டே இருக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. தண்ணி எப்படிடா இருக்கு? ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தண்ணி வந்து நம்மளால வந்து கை வச்சு பார்த்தா பயங்கர கோல்டா பயங்கர இருக்கு. இந்த போட் வழியா வந்தா மட்டும் தான் நம்ம வந்து இந்த கடைகளுக்கெல்லாம் வர முடியும். ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம காஷ்மீர் ட்ரிப்பில் அங்கே ஃபேமஸான தால் லேக்கில் ஷிகாரா ரைடுங்கிற ஆக்டிவிட்டி பண்ணோம். இந்த போட் ரைடை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தால் லேக் காஷ்மீரோட லார்ஜஸ்ட் லேக். இதோட ஏரியா 22 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது ஸ்ரீநகரில் இருக்கு. இங்கே நம்ம ஷிகாரா ரைடில் போய் ஃப்ளோட்டிங் ஷாப், ஃப்ளோட்டிங் மார்க்கெட், வாட்டர் லில்லி கார்டன், லோட்டஸ் ஸ்டெம் ஃபார்ம், போட் ஹவுசஸ், காலனி இப்படி எல்லாமே பார்க்க போகிறோம். எங்கள் கூடவே வாங்க, எல்லாத்தையுமே சேர்ந்தே பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து டால் லேக்ல ஷிகாரா ரைடுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இப்போ இன்னைக்கு போன எல்லா இடங்களுமே வந்து இந்த டால் லேக்கை சுற்றி தான் இருக்கு. ஸோ கடைசியாக ஈவினிங் வந்து நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இது நம்மளோட பேக்கேஜில் இன்க்ளூட் ஆனதுனால நம்ம எதுவும் பே பண்ணல. நம்ம கம்பெனி அதை பேர் பண்ணிருச்சு. ஆனால் நார்மலாக வந்து இது கேட்டிங்கன்னா 1000 to 1500 rupees கிட்ட ஆகுமா ஒரு போட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியிலே வந்து நிறைய கடைகள் மாதிரிலாம் இருக்குது. அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து வித்துட்டுலாம் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஒருத்தவங்க வந்து காஃபி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க நம்மளோட இந்த சைடு வந்து விற்கிறாங்க. இந்த சைடு வந்து ஜிமிக்கி, செயின், இன்னொரு விஷயங்கள்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை வந்து சுத்து போட்டாங்க சொல்ல போனால். நம்ம எல்லா சைட்லேருந்து நம்மளை கவர் பண்ணி வந்து விற்கிறதுக்கு வந்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஊரில் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் போகிற மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நின்னோன்னா நம்ம வந்து சுற்றி வந்து கூவி விற்கிற அந்த மாதிரிப்பட்ட ஒரு செட்டப்ல தான் இருக்குது. நம்ம இது வந்து இந்த ரைடு என்னென்ன கூட பார்க்கல. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே விற்கிற ஐட்டங்கள் தான் நம்மளை சுற்றி வருது. அடுத்த விற்கிற ஆட்கள்லாம் நம்மளை சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம பின்னாலே வராங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து நம்மளோட வந்து கேட்டுட்டே இருக்காங்க சைட்ல வந்து. நம்ம எதுவும் வாங்கலை. ஏன்னா நம்மளோட டிரைவர் வந்து முன்னாடி நமக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாரு. இங்கே எதுவும் வாங்க, இங்கே வந்து எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ அதனால நம்ம எதுவும் வாங்க போகிறதும் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து ஒரு 45 minutes ஆக்டிவிட்டி அப்படின்னாங்க. இதில் வந்து நம்ம 1.5 hours பண்ணோம்னா வந்து ஒரு 6-7 ஸ்பாட்டை வந்து நமக்கு வந்து காமிப்பாங்களாம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டிவிட்டி. இங்கே 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து இந்த போட்டில் வந்து ரொம்ப காமான ஒரு லேக்கு. அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கோல்டாகவும் இருக்குது. அதில் நம்ம வந்து அப்படி கூலாக நம்ம 4 பேர் மட்டும் தான் இந்த போட்டில் இருக்கும். இந்த பேர் வந்து ஷிகாரா. ஒருத்தர் நம்ம பின்னால் உட்காந்து வந்து ரோ பண்ணிருக்காரு. இது ஒரு ரோ போட்டு வித் இன்னும் உட்கார்ற மாதிரி நல்ல ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இதில் வந்து உட்காந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த லேக்கை வந்து அப்படி கொஞ்சம் நேரம் சுற்றலாம். ஒரு வெரைட்டியான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அகைன் என்ன நம்மளை சுற்றி வந்து விற்க பார்த்தவங்கள தவிர அது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு வந்து என்னடா நடக்குது அப்படிங்கிறது புரிகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. மற்றபடி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. Good evening. Great. How are you? We are from Bangalore. Yes. Yeah, I'm feeling great. அப்படி ஒரு 15 minutes ஷிகாரா போட்டில் ரைட் பண்ணி நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்தோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே ஆர்மி கேம்பும் இருக்குது. பயமுறுத்துற மாதிரி ஒரு வித்தியாசமான வார்னிங் போர்டும் இருந்துச்சு. நம்ம இப்போ இருக்கிறது தான் வந்து டால் லேக்கோட ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படிங்கிற ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் இருந்து மட்டன் கடை, துணி கடை, இந்த மாதிரி எல்லா கடைகளும் இருக்குது. நம்மளை சுற்றி கொஞ்சம் நகை கடைகள் கூட இருக்குது பின்னால். இது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஃப்ளோட்டிங் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா செருப்பு கடை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஆனால் நம்ம டிரைவர் வந்து முன்னாடி நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் அப்படிங்கிறனால நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இதில் வந்து சும்மா ஒரு ரைடு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஸ்வேதாவும் சந்தியாவும் தூங்குற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ காமான ஒரு என்விரான்மெண்ட். தண்ணி எப்படி தான் இருக்குது? ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தண்ணி வந்து நம்மளால வந்து கை வச்சு பார்த்தா பயங்கர கோல்டாக இருக்குது. விண்டு ப்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ நல்லா தூக்கம் வரும். எந்த சவுண்டுமே இல்லாமல் இதில் போகும்போது 45 நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்து 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து தூங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ரைடு இது. அப்போ நம்ம வந்து அப்படி ரோ பண்ணி வந்து இந்த சைட் ஆஃப் த லேக்கு வந்துருவோம். இங்கே வந்து நிறைய ஹவுஸ் போட்ஸ் வந்து பாட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து லோட்டஸ் கார்டன் அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அதை வந்து அங்கே இருக்கிற வில்லேஜ் தான் வந்து அது மொத்தமாக ஓன் பண்ணுறாங்களா. அது ப்ரைவேட்டான
சைட் ஆஃப் த லேக் அப்படின்னா நம்ம வந்து அந்த சைட் போக முடியாது. ஆனால் இப்போ வந்து சீசன் இல்லாததுனால அந்த தாமரைப்பூ எல்லாமே வந்து காஞ்சி போயிருக்கு. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லி எல்லாம் இருந்துச்சு. அதுவும் வந்து தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு இடம். சீசன் டைமில், அதாவது சீசன் பார்த்தீங்கன்னா வந்து மே ஜூன் அந்த டைமில் வந்து இது எல்லாமே வந்து ரெட் கலரில், சில சீசனில் வந்து ப்ளூ கலரில் இந்த மாதிரிலாம் இருக்குமா. ஏன்னா வந்து அந்தந்த டைமில் அதெல்லாம் வளர்ந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ஒரு சேனல் மாதிரி போகுது, ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி. ஆக்சுவலாக நிறைய வீடுகள்லாம் சைடில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வழியாக நம்ம வந்து போட்டுக்கு போனோம்னா இந்த கிராமங்களுக்கு உள்ளே நம்மளால் போக முடியும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து வாங்குவான்னு தெரியல. மேபி டூரிசம் மட்டுமே நம்பி இருக்கிற கடைகள் இதெல்லாம். டூரிஸ்ட் வந்தால் மட்டும்தான் இதை பிஸ்னஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த விதமாகவும் நம்ம வந்து என்ட்ரு ஆக முடியாது. ஒன்லி இந்த போட் வழியாக வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கடைகளுக்கெல்லாம் வர முடியும். ஸோ வந்து எப்போ பார்த்தா நான் வந்து வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ வந்து எப்படி பிஸ்னஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. லோக்கல்ஸ் ஆனதுனால பெரிய பிஸ்னஸ் ஆகலைன்னா அவங்கள ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். அதனால இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சிது ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் மேபி எங்களுக்கு தூக்கம் வரனாலே என்னன்னு தெரியல. ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நம்ம தூக்கம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இங்கே பெருசாக பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு புரியுது, ஆனால் மிக்ஸி சரி பண்ணுற கடை கூடயா இருக்கும் அப்படிங்கிற ஆச்சரியத்தோட இந்த ஷிக்காரா ரைடை முடித்தோம். ஈவினிங் ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக வெரைட்டியான ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் இந்த ஷிக்காரா போட் ரைடை. கண்டிப்பாக காஷ்மீரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்பவும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய். அஜய் ஓவர் அண்ட் அவுட்.